புகையினை இழுப்பதனாலும் விடுவதனாலும் எந்த பயனும் இல்லை. மனதை ஆறுதல் படுத்த மதுவை தேடாதே, அதற்கான தீர்வை தேடு. School standard is attention, prayer. திருக்குறள். தக்காட்டகலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். மீண்டும் குறள். தக்காட்டகலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். Abbreviation. TMC 1000 million cubic feet. வயது ஒரு மோசமான பயண தோழன். ஆசிரியர் உரை. குட் மார்னிங் சில்ட்ரன். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போ எல்லா பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அடுப்போதும் காலங்கள் போய் இப்போ பெண் பிள்ளைகள் எல்லா துறைகளிலும் என்ன இருக்காங்க, சிறப்பாக இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு சின்ன கருத்து, உலக பொது மறைகளில் முக்கியமான நூல் எது தெரியுமா? திருக்குறள். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இந்த திருக்குறள் என்பது ஜாதி மதம் இனம் அடிப்படையில் எந்தவித வேறுபாட்டினையும் காண்பிக்காத ஒரே நூல். என்ன நூல்? திருக்குறள் இல்லையா? திருக்குறள் என்பது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருக்குறளை எழுதிய ஆசிரியர் திருவள்ளுவர் என்பதும் தெரியும். இன்றைய நாளிலே மாணவிகளாகிய நீங்கள் இன்னும் எழுத இருக்கின்ற எல்லா தேர்வுகளையும் நல்ல முறையில் எழுதி நல்ல மார்க் வாங்கி தேர்ச்சி பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி. அப்படியா? இருடி, அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அவளுக்கு விஷயம் சொல்லிடலாம். அபிநிதி, ஆதினி, ரவிஷ்கா, தேவதர்ஷினி, சபிதா, வேல்விழி. ஓகே மகிஷா முன்னாடி வா. எல்லாம் ஏஞ்சி பர்த்டே விஷஸ் பண்ணிடலாமா? ரெடி, ஸ்டார்ட். லா 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 லா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். ஹாப்பி பர்த்டே மகிஷா. ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே உட்கார். என்ன அங்கே 2 பேர் பேசிக்கிட்டே இருக்க? எப்படி ஏதாவது ஒரு குறள் சொல்லி பார்க்கலாம். மனப்பாடம். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்டும் ஒழுவதாம் சொல். வெரி குட். நீ ஒரு குறள் சொல்லு. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஓகே சரி. இப்போ திருக்குறள் சொன்னால தேஜா, அதை எழுதினவர் ஓகே திருவள்ளுவர். ஓகே, திருவள்ளுவர் எதை எழுதினாரு? திருக்குறளை எழுதினார். அதுக்கு ஒரு பேர், மெயினாக பேர் உண்டு திருக்குறளுக்கு. உலக பொது மறை. உலக பொதுமறை, அதுதான் என்னது? திருக்குறள். சரி, இப்போ இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுலேருந்து நான் ஒரு திருவள்ளுவரை பற்றி சில இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா?
திருவள்ளுவர் மயிலாப்பூர், சென்னையில் மயிலாப்பூர் வளர்ந்ததா நமக்கு குறிப்பேடுகள் சொல்லுது. ஆனால் இப்போ சமீபமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், கன்னியாகுமரியில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, திருவள்ளுவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை திருவள்ளுவர் இந்த கன்னியாகுமரியில் திருநாயனார் குறிச்சி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு. அவர் ஒரு அரசர், அவர் ஒரு ராஜான்ற மாதிரி ஒரு தகவலை என்ன செஞ்சுருக்காங்க, சேகரிச்சிருக்காங்க. யாருன்னா கன்னியாகுமரி ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணுறதுனா தெரியுமா, ஆராய்ச்சி, அகழ்வார புதைப்பொருள், பூமியை தோண்டியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் புதைப்பொருள் ஆராய்ச்சி. அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணதில் அங்கே ஒரு செப்பேடுகள்லாம் கிடச்சிருக்கு நிறைய. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், திருவள்ளுவர் புலவர் மாத்திரம் இல்லை இல்லையா, இப்போ கையில் எப்போதும் ஓலைச்சுவடிகளோட தானே இருப்பார் இல்லையா. அவர் புலவர் மாத்திரம் இல்லை, அவர் ஒரு அரசராகவும் இருந்து ஆட்சி செஞ்சிருக்கிறார். வள்ளுவ நாடு அப்படின்ற ஒரு ஊரை என்ன செஞ்சிருக்கிறார், அவர் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அவங்களுடைய மூதாதையர்களுக்கெல்லாம், அந்த ஆதிவாசிகள் சொன்னேன் இல்லையா, மலைவாழ் மக்கள், காணி மலைவாழ் மக்கள், அவங்களுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் அவர் தெய்வமாக வேற இருந்திருக்கிறார். அப்போ அவர் ஒரு புலவர் மாத்திரம் இல்லை, அவர் ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் மக்களுக்கெல்லாம் ஒரு தெய்வமாக இருந்திருக்கிறார். இந்த அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இப்போ கொண்டு வந்தேன், அதை கொஞ்சம் வந்து பாருங்க. ஓகே, பாருங்க, 133 அடி. வாங்க பாரு.